வெல்கம் டு சம்சாத் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சம்சாத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பட்டாணி பக்கோடா எப்படி சுவையா செய்யறதுதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சம்சாத் கிச்சனை இதான் முத தடவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பட்டாணி பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: முளைக்கட்டிய பச்சை பட்டாணி 100 கிராம். பச்சை பட்டாணிய இந்த மாதிரி 1க்கு 2 நொறுக்கி எடுத்திருக்கேன் மிக்சியில போட்டு. பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, அரிசி மாவு 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 200 கிராம், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், கருவேப்பிலை இலைகள் 1 கொத்து, மல்லி இலைகள் 1 கொத்து. பட்டாணி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு கூட பட்டாணி, வெங்காயம், கருவேப்பிலை இலைகள், சிவப்பு மிளகாய் தூள், உப்பு தேவைக்கேற்ப, சீரகத்தூள், அரிசி மாவு, மல்லி இலைகள் எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா தேவைக்கேற்ப தண்ணீர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா பேக்கிங் சோடா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பக்கவடைய போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி சூடானது எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. பக்கவடைய ஒன்னொன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. வடை பொக்க வடை எல்லாம் போடும்போது மிதமான சூட்லயே தீய வச்சு பொரிச்சிடுங்க. பொக்க வடை இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா வந்தது நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய நல்லா வடிகட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பொக்க வடையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான பிரமாதமான பட்டாணி பக்கோடா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சம்சாத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சாத் கிச்சன்.